எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆலு பராத்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்? முதல்ல கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அரை எலுமிச்சம்பழம், வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ உருளைக்கிழங்க மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா கையால் மசித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் சாறு அப்படியே விடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டில் ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு மாவையும் அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மெலிசாக தேய்ச்சிட்டு நடுவில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அப்படியே மடிக்கணும். மடிச்சுட்டு வர மாவை மேலேயும் கீழேயும் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தேய்ச்சி எடுக்கணும். மெலிசாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு அப்போ போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். சுற்றி தேவையான அளவுக்கு லைட்டாக எண்ணெயை விட்டுக்கலாம். பொறுமையாக பரட்டி பரட்டி போட்டு வேக வச்சு எடுங்க. இப்போ ஆலு பராத்தா ரெசிபி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.